ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தான் அந்த கதையோட அடுத்த பகுதியை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாளே வந்து இன்டர்வியூக்கு கிளம்புறதுக்கு பெங்களூருக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க, இந்த இன்டர்வியூலனாச்சும் உனக்கு வேலை கிடைக்குமாடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேலையெல்லாம் கிடைக்குமே, அதெல்லாம் கிடைக்காம இருக்காதுமா. எனக்கு வந்து போன தடவை வேலை கிடைச்சது தானே கோயம்புத்தூரில். நான் தான் வந்து வேண்டான்னு சொன்னேன். எதனாலனா சேலரி ரொம்ப எனக்கு கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 2 இயர்ஸ் இருக்குது. இப்போ 1 இயராக ஒர்க் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராஜெக்ட் விஷயமா வீட்டிலே இருந்ததுனால வந்து ஒர்க்குக்கு போகலை. அப்படி இருக்கிறதுனால எனக்கு ஃப்ரெஷருக்கு கொடுக்குற சேலரியை கொடுத்தாங்கன்னா நான் எப்படி வந்து வேலை பார்க்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருமா அப்படின்னோடனே, ஆமா அதெல்லாம் உண்மை தான், நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, நான் இல்லைங்கள. ஏன்னா ஒரு ஃப்ரெஷர் கொடுக்குற சேலரியை நம்ம வந்து இது பண்ணோம்னா நம்ம அதெல்லாம் வந்து சரியாக வராது தான். நீ சொல்கிற விஷயங்கள் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னோடனே, புரியுது சொல்கிறேம்மா, அதை தான் நானும் சொல்கிறேன் உன்னுக்கிட்ட. ஏன்னா எந்த விஷயத்துலையுமே நம்ம வந்து ஒரு குழம்பாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு தேவையான விஷயங்களில் நம்ம வந்து கவனம் செலுத்தினா மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது நீ தான் வந்து எதாக இருந்தாலும் வந்து சரியான ஒரு இதை இது பண்ணிக்கணும் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதையெல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளாவே வந்து எதுக்கு குறை கண்டுபிடிச்சிக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு சரி வராத விஷயங்கள் தான். உனக்கு அதுக்குன்னு எதுங்கிறது புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எனக்கு புரியாமல் கிடையாது. எல்லாமே வந்து இதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணுமே தவிர, அதெல்லாம் நம்மளுக்கு சரியில்லை அப்படிங்கிறத நம்ம தேவையில்லாத விஷயத்தில் வந்து இனிமேல் வந்து இது பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் என்னென்ன அவசியங்கள் இருக்கோ அது புரிஞ்சிருக்கும், புரியாமல் இருக்காது. எனக்கு இதுக்கு மேலே எந்த இதாக இருந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன நடக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு சரி பண்ணிக்குவோம். சரி பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லா விஷயமும் உண்மை தான். இதுக்கு மேலே வந்து நம்ம போக போக வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களில் அவங்கவுங்க இதை வந்து நாங்கள் தான் வந்து பார்த்துக்குறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முடிவெடுக்க வேண்டாம். எதையுமே நான் வந்து இனிமேல் முடிவெடுத்துக்கிறதுக்கான காரணங்களை நான் தான் பார்த்துக்கணுமே தவிர நீங்கள் இனிமேல் வந்து சொல்லணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியான விஷயங்கள் தான். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம இது பண்ணிட்டோம்னா அதுக்கு இடையில நம்மளால் வந்து எதையுமே வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது. இதுக்கு அடுத்தது போக போக நம்மளுக்கு சரியான ஒரு பங்களிப்பு இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் எதிர்பார்த்து இது பண்ணுறது அப்படின்னோடனே, சரி சரி கரெக்டு தான். நம்மளுக்கு எதாக இருந்தாலும் இவங்களெல்லாம் நம்ம வந்து பேசிகிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது தான். நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டுருக்கணுமே தவிர, அதெல்லாம் சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறை கண்டுபிடிக்கிறதுக்கான அவசியங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா, நான் இல்லைங்கள. எந்த விஷயமா இருந்தாலும் நீ குறை கண்டுபிடிக்கிறதெல்லாம் நீ சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. நான் அதுக்கு என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நடக்கும், நடக்காமல் இருக்காது, எல்லாமே வந்து சரியாக இருக்கும். இந்தந்த நேரத்தில் வந்து இந்தந்த விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கான ஆளுங்கிறது நம்மளுக்கு கிடைச்சா தானே அது சரியாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நம்ம ஒரு விஷயத்த வந்து கிடைக்கிறதுக்கான ஆளுங்க யாரோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அவங்கெல்லாம் நம்மளுக்கு இது பண்ணணுங்கிற அவசியத்தில் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது நம்ம வந்து எந்த விஷயத்துலையும் இனிமேல் அவங்களெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. பார்ப்போம் எதாக இருந்தாலும்.